வியாழக்கிழமை தேய்பிறை திதி இன்று மாலை 6:17 மணி வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் இன்று அதிகாலை 5:54 மணி வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:25 மணி வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:25 மணி வரை சதயம் நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. கரணம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:55. சூலம் இன்று தெற்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் 1லையும், சுக்கிரன் ராகு புதன் 2லையும், செவ்வாய் 3லையும், கேது 8லையும், சனி 10லையும், குரு மற்றும் சந்திரன் 11லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் தொழிலில் புதிய நபர்களின் முதலீடுகளால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். எண்ணிய காரியங்களில் சில தடங்கல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. உங்க வாத திறமையால லாபம் அடைவீங்க. பொருட்சேர்க்கை உண்டாகும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். சக ஊழியர்கள் கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு உயரும். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உடனுக்குடன் திடீர் செலவுகளும் உண்டாக வாய்ப்பிருக்கு. தாய்மாமன் வகையில நீண்ட நாட்களா எதிர்பார்த்த உதவி இன்னைக்கு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு. வாழ்க்கை துணை வழியில செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் மகிழ்ச்சியான செலவா தான் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில சற்று அலைச்சல்கள் உண்டாகும். வியாபாரம் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பாலும் அனுகூலமான நாளாவே இருக்கும். உங்க தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இன்றைய நாளில் சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. பணியிடத்துல புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால திருப்தியும் உற்சாகமும் காணப்படும். நீங்க உங்க பணிகளை மகிழ்ச்சியோட மேற்கொள்வீங்க. உங்க உணர்வுகளை உங்க வாழ்க்கை துணை கிட்ட இனிமையா பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும். எதிர்காலத்துக்காக நீங்க கணிசமான தொகையை சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட காணப்படும் ஆற்றலும் உற்சாகமும் உங்க ஆரோக்கியத்தை இன்னைக்கு சிறப்பா வச்சிருக்கும். பெரும்பாலும் ஆரோக்கியத்துல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. மாணவர்களுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். மொத்தத்துல இன்றைய தினம் நினைத்தது நிறைவேறும் நாளா உங்களுக்கு இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முதலீடுகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளா இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். கூடவே ஸ்ரீ விஷ்ணு பகவான வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யறதால மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். கருணையே வடிவான சாய்பாபா மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்ய உகந்த தினம் வியாழக்கிழமை. பகவத்கீதையை அதன் பொருள் உணர்ந்து வியாழக்கிழமையில படித்து வந்தால் நன்மை கிடைக்கும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் சற்று கால தாமதத்திற்கு பின் நிறைவேறும். உங்க மனதில் இனம் புரியாத பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு எந்த விஷயத்திலையும் நடந்துக்கிறது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வாரிசுகளின் விருப்பங்களை இன்னைக்கு நீங்க பூர்த்தி செய்வீங்க. இன்னைக்கு எதுலையும் சற்று நிதானமா செயல்பட பாருங்க. பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்றது நல்லது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களால செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. குடும்பத்துல வீண் விவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால
பேசும் சமயத்துல பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. திடீர் செலவுகளால ஒரு சிலர் கடன் வாங்கவும் நேரிடலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களால சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறை அவசியம் தேவைப்படும். இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பாலும் அனுகூலமான நாளாவே இருக்கும். துடிப்பான நாளாவும் இருக்கும். நீங்க பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சாதகமான பலன்களே கிடைக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை சற்று கவனத்தோட செய்யறது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்யும் பணியில் திருப்தி காண்பீங்க. உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு சுமூகமாவே இருக்கும். உங்க வாழ்க்கை துணை உங்க உணர்வை நல்லா புரிஞ்சுப்பாங்க. இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கும். இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை மட்டும் சற்று குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு மற்றும் அஜீரண கோளாறுகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால வெளியிடங்களில் சாப்பிடுறத தவிர்க்கிறதும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் நல்லது. மாணவர்களுக்கு பெரும்பாலும் உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பிரவுன் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலதாமதம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். கூடவே ஸ்ரீ விஷ்ணு பகவானை வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யறதால மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். கருணையே வடிவான சாய்பாபா மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்ய உகந்த தினம் வியாழக்கிழமை. பகவத்கீதையை அதன் பொருள் உணர்ந்து வியாழக்கிழமையில படித்து வந்தால் நன்மை கிடைக்கும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் மேம்படும். உறவினர்களால மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க நிர்வாக திறமை மற்றும் எல்லாரையும் அனுசரித்து செல்லும் குணத்தால எல்லாராலையும் நீங்க பாராட்டப்படுவீங்க. கௌரவமான பதவிகளால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்க அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகள் உங்க பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்க. கல்யாண முயற்சிகள் வெற்றியடையும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்ககிட்ட பாதுகாப்பின்மை உணர்வு சற்று காணப்படும். இதனால உங்க எதிர்காலம் குறித்த பயம் காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் தியானம் மேற்கொள்வதாலையும் இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் மன ஆறுதலும் அமைதியும் கிடைக்கும். பணியிடத்துல உங்க பணிகள் அதிகரித்து காணப்படும். நீங்க செய்யும் பணிகளில் தவறுகள் நேராம இருக்க உங்க பணிகளை சிறப்பா திட்டமிட்டு செய்ய பாருங்க. உங்க வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு இருக்காது. இதுக்கு காரணம் உங்க வாழ்க்கை துணையை நீங்க நல்லா புரிஞ்சுக்காததா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இருவரும் மனம் திறந்து பேசுறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாகும். சூழ்நிலையை திறமையா சமாளிக்க முடியாத நிலை உண்டாகும். தேவையில்லாத பொறுப்புகள் அதிக செலவுக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கால்வலி மற்றும் தொடை வலி சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. சிலருக்கு தோள்பட்டை வலி உண்டாக வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறதும் போதுமான அளவு ஓய்வெடுத்துக்கிறதும் நல்லது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்
மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். கூடவே ஸ்ரீ விஷ்ணு பகவான வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யறதால மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். கருணையே வடிவான சாய்பாபா மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்ய உகந்த தினம் வியாழக்கிழமை. பகவத்கீதையை அதன் பொருள் உணர்ந்து வியாழக்கிழமையில படித்து வந்தால் நன்மை கிடைக்கும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. விளையாட்டா நீங்க பேசும் சில வார்த்தைகள் கூட பிரச்சனைகளா உருவாக வாய்ப்பிருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். கடன் தொடர்பான செயல்பாடுகளால உங்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. எதிலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. மற்றவர்களால உங்களுக்கு மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. குடும்பத்துல சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால சற்று கவனம் தேவைப்படும். இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சற்று சுமாரா தான் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பாலும் மந்தமான நாளாவே இருக்கும். மனக்குழப்பங்கள் உங்ககிட்ட இருக்கும். அதனால பொருத்தமான முடிவுகள் எடுக்க முடியாம போகலாம். எந்த விஷயத்திலையும் சற்று பொறுமையோடு இருந்துக்கிறது நல்லது. பணியிடத்துல சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படும். உங்க பணிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகலாம். இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட சற்று உணர்ச்சி வசப்பட்டு நடந்துப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையே அந்யோன்யம் பாதிக்கப்படும். முடிஞ்ச வரைக்கும் அமைதியோடையும் கட்டுப்பாடோடையும் இருந்துக்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும். உங்க அஜாக்கிரதை காரணமா பணத்தை இழக்க வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கையாளும் சமயத்துல எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க கால் வலியால பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. மாணவர்கள் கல்வியில அதிக ஈடுபாட்டோட செயல்படுறது நல்லது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் தரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவைப்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். கூடவே ஸ்ரீ விஷ்ணு பகவான வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யறதால மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். கருணையே வடிவான சாய்பாபா மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்ய உகந்த தினம் வியாழக்கிழமை. பகவத்கீதையை அதன் பொருள் உணர்ந்து வியாழக்கிழமையில படித்து வந்தால் நன்மை கிடைக்கும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உடல் சோர்வால நீங்க செய்யும் செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். நீங்க செய்யும் வாக்குவாதங்களால சில கசப்பான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்க மனதில் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் சாமர்த்தியமும் மேம்படும். நண்பர்களோட உரையாடும் சமயத்துல வார்த்தைகளில் கவனமா இருந்துக்கிறது நல்லது. சிலருக்கு திடீர் செலவுகள் உண்டாகும். இருந்தாலும் தேவையான பணம் உங்க கையில இருக்கிறதால நீங்க சமாளிச்சிருவீங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கடன் விஷயத்துல சற்று கவனம் தேவைப்படும். மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களால குடும்பத்துல சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தாயார்
தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். வியாபாரம் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்னைக்கு நீங்க அமைதியோட இருப்பீங்க. உங்ககிட்ட நம்பிக்கை உணர்வு காணப்படும். எல்லா விஷயத்திலையும் அனுசரணையான போக்கு காணப்படும். பணியிடத்துல உங்க பணிகளை சிறப்பா செய்வீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாகும். உங்க தனித்திறமையை இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்துவீங்க. இது வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட நீங்க நட்போட பழகுவீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகரித்து காணப்படும். உங்க பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறந்த ஆற்றலோட நீங்க இருப்பீங்க. இதனால ஆரோக்கியம் பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். உங்க ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இருக்காது. மாணவர்களுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலதாமதம் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளா இன்றைய நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாமர்த்தியம் மேம்படும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். கூடவே ஸ்ரீ விஷ்ணு பகவான வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யறதால மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். கருணையே வடிவான சாய்பாபா மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்ய உகந்த தினம் வியாழக்கிழமை. பகவத்கீதையை அதன் பொருள் உணர்ந்து வியாழக்கிழமையில படித்து வந்தால் நன்மை கிடைக்கும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களால உயர்கல்வி தொடர்பான கவலைகள் மாணவர்களுக்கு குறையும். மனைவி கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மருந்து பொருட்கள் தொடர்பான வியாபாரத்துல நண்பர்களின் உதவிகளால லாபம் கிடைக்கும். எந்த விஷயத்திலையும் கனிவா பேசி காரியத்தை சாதிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில உங்க அந்தஸ்து உயரும். அரசாங்கத்தால அனுகூலம் உண்டாகும். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வரும். பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் கிட்ட நீங்க முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். எனக்கு நகைச்சுவை உணர்வோட நீங்க இருப்பீங்க. அதனால உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கும் விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக்கிப்பீங்க. பணியிடத்துல நீங்க சிறப்பா பணியாற்றுவீங்க. கடினமான பணிகளையும் எளிதா செய்து முடிப்பீங்க. எல்லாருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையை நீங்க மகிழ்ச்சிகரமா வச்சிருப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணத்தை இன்னைக்கு சம்பாதிப்பீங்க. சேமிப்பும் அதிகரிக்கும். புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமா இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்துல பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் இருக்காது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் யோகம் நிறைந்த நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பச்சை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவலைகள் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். கூடவே ஸ்ரீ விஷ்ணு பகவான வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யறதால மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். கருணையே வடிவான சாய்பாபா
சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்ய உகந்த தினம் வியாழக்கிழமை. பகவத்கீதையை அதன் பொருள் உணர்ந்து வியாழக்கிழமையில படித்து வந்தால் நன்மை கிடைக்கும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் விருப்பமானவர்களுக்காக சில உதவிகளை செய்து மனம் மகிழ்வீங்க. உங்க மீதான அவப்பெயர் நீங்கி நல்ல பெயர் உண்டாகும். குறுகிய தூர பயணங்களால மகிழ்ச்சி அதிகரிக்கும். சேமிப்புகள் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும். உங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும். குடும்ப வருமானத்தை உயர்த்த முயற்சி செய்வீங்க. அக்கம் பக்கத்து வீட்டாரால ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நாளா இருக்காது. எதையோ இழந்தது மாதிரி நீங்க உணர்வீங்க. உங்ககிட்ட தன்னம்பிக்கை சற்று குறைந்து காணப்படும். பணியிடத்துல அதிக வளர்ச்சி காண முடியாம போகலாம். முறையா திட்டமிட்டு உங்க பணிகளை செய்யறதால குறித்த நேரத்துக்குள்ள உங்க பணிகளை செய்து முடிக்க முடியும். உங்க வாழ்க்கை துணையோட தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படும். குடும்ப பிரச்சனை காரணமா இருவருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும். அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை உண்டாக வாய்ப்பிருக்கு. பிரச்சனைகள் அதிகமாகாம இருக்க தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க. மாணவர்கள் தேவையில்லாத பொழுதுபோக்கு அம்சங்களை தவிர்த்து படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல பெயர் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். கூடவே ஸ்ரீ விஷ்ணு பகவான வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யறதால மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். கருணையே வடிவான சாய்பாபா மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்ய உகந்த தினம் வியாழக்கிழமை. பகவத்கீதையை அதன் பொருள் உணர்ந்து வியாழக்கிழமையில படித்து வந்தால் நன்மை கிடைக்கும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்களால உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆசிரியர்களோட கலந்துரையாடும் சமயத்துல மனதில் எழுந்த குழப்பங்கள் நீங்கி மாணவர்களுக்கு தெளிவு கிடைக்கும். இலக்கியம் சார்ந்த பணிகள்ல இருக்கவங்களுக்கு அங்கீகாரமும் மேன்மையும் கிடைக்கும். திட்டமிட்ட சில காரியங்களில் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்னைக்கு தள்ளி போனாலும் எதிர்பாராத சில விஷயங்கள் நல்லபடியா நடந்து முடியும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவுவாங்க. பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீங்க. உங்க தாயாரோட கருத்து மோதல்கள் வந்து போக வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு அதிக பதற்றம் காணப்படும். தியானம் அல்லது யோகா செய்யறதால இந்த சூழ்நிலையை நீங்க சமாளிக்கலாம். பணியிடத்துல உங்க கவனக்குறைவு காரணமா இன்னைக்கு உங்க பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. அதை நீங்க தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அதிக கவனத்தோட பணிகளை செய்ய பாருங்க. உங்க வாழ்க்கை துணையோட அகந்தையான உணர்வு காரணமா பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. சரியான புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால இருவருக்கும் இடையே கருத்து மோதல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இருவரும் மனம் திறந்து பேசுறதாலையும் விட்டு கொடுத்து செல்வதாலையும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண இழப்புக்கு வாய்ப்பிருக்கு. உங்க பணத்தை கையாளும் சமயத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். இன்றைய நாளை கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மன உளைச்சல் காரணமா தலைவலி மற்றும் கால்வலி உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால
ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நன்மை உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். கூடவே ஸ்ரீ விஷ்ணு பகவான வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யறதால மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். கருணையே வடிவான சாய்பாபா மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்ய உகந்த தினம் வியாழக்கிழமை. பகவத்கீதையை அதன் பொருள் உணர்ந்து வியாழக்கிழமையில படித்து வந்தால் நன்மை கிடைக்கும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உறவினர்களுக்கிடையே உறவுநிலை மேம்படும். ஆராய்ச்சி சம்பந்தமான பணியில எண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால அலைச்சல்கள் அதிகரிக்கும். கால்நடைகளால எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய லட்சியங்கள் அடைவதற்கான பணிகளை இன்னைக்கு நீங்க மேற்கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல சற்று மந்தநிலை உண்டாகும். உங்க பிடிவாத போக்க கொஞ்சம் மாத்திப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களால அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீங்க. வியாபாரத்துல வரவு கணிசமா உயரும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கியமான அறிவுரைகளை உங்களுக்கு தருவாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நம்பிக்கை உணர்வு காணப்படும். இந்த உணர்வு காரணமா பொருத்தமான சரியான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. பணியிடத்துல உங்க தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால சிறந்த வளர்ச்சி காணப்படும். உங்க பணிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஊக்கத்தொகை வகையில கூடுதல் பணவரவு காணப்படும். உங்க கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட காணப்படும் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமா இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்துல பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் இருக்காது. கல்வி சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் பெரும்பாலும் நடக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பச்சை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உறவுநிலை மேம்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். கூடவே ஸ்ரீ விஷ்ணு பகவான வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யறதால மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். கருணையே வடிவான சாய்பாபா மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்ய உகந்த தினம் வியாழக்கிழமை. பகவத்கீதையை அதன் பொருள் உணர்ந்து வியாழக்கிழமையில படித்து வந்தால் நன்மை கிடைக்கும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டாகும். உயர் அதிகாரிகள் கிட்ட உங்களை பற்றிய நம்பிக்கை மேலோங்கும். உங்க மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு
ஒவ்வொரு வேலையிலையும் முழு கவனத்தோட செயல்பட பாருங்க. குடும்பத்தினரை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ளும் சமயத்துல கவனத்தோட ஈடுபடுறது நல்லது. உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைகள் இன்னைக்கு வெளிப்படும். பிள்ளைகளால மகிழ்ச்சியும் உறவினர்களால ஆதாயமும் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கத்துப்பீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இருந்தாலும் இன்னைக்கு சற்று சுமாரான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. பணியிடத்துல அதிகரிக்கும் பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்க பணிகள் அதிகரித்து காணப்படும். அதனால விரைந்து பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். உங்க வாழ்க்கை துணையோட தொடர்பு கொள்ளும் சமயத்துல பொறுமையை இழப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்லுறவு பாதிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். நிதி நிலைமையை சமாளிக்க கையில் போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்காது. இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பதற்றம் காரணமா தலைவலி மற்றும் கால்வலி உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்க எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிறதும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதும் நல்லது. மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நேர்மறை எண்ணம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஆரஞ்சு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காரியங்கள் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்